அண்ணா அண்ணி பாரு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸ்வேதாக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஸ்வேதாக்கு என்ன பிடிச்சிருக்கு. கௌதம், அவரை கூட்டிட்டு போ. ஸ்வேதா பயந்துருவா. ஓகே ஓகே. ஸ்வேதாக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஓகேண்ணா ஓகேண்ணா. அவங்களுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு. மத்ததெல்லாம் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். இல்ல, நான் பேசிட்டு வரேன். அண்ணா கொஞ்சம் பொறுங்க. பெரியவங்க எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேசணும். இப்ப போலாம், அப்புறமா வந்து பேசலாம். அப்படியா? ஆமா. அப்ப சரி. ஓகே, அப்பா அம்மாவெல்லாம் வச்சு முதல்ல நிச்சயம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம மத்ததெல்லாம் பேசிக்கலாம். சரியா? சரி. சரி ஓகே, நம்ம போலாமா? போலாம். வரேங்க. பூமிகா, நான் கால் பண்றேன். ஸ்வேதா, நாங்க வர்றோம். பாய் ஸ்வேதா, பாய் பாய் ஸ்வேதா, பாய். வா. டாடா. டேய் போதுண்டா, வாடா. டேய் மேடி, போதுண்டா, வா போதும். சரி ஸ்வேதா, வீட்டுக்கு போலாமா? கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிடாம போக கூடாதுமா. நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவா. சரி, இந்த மாப்பிள்ளை கிடைக்கணும்னு, கல்யாணம் நல்லபடியா முடியணும்னு சாமியை கும்பிடு. சரிம்மா. எப்படியோ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். அம்மா, ஆரம்பமே இப்படி இருக்கே, இன்னும் நிச்சயதார்த்தம் அது இதுன்னு கொண்டு போகணும்னு நினைச்சாலே தலையே சுத்துதுமா. எனக்கும் தான் தலை சுத்துது. நமக்கு வேற வழி இல்ல, நடிச்சுதான் ஆகணும். ஆமா, இனிமே நம்ம ஒவ்வொரு நாளும் டிராமா ஆடணும். ரொம்ப கவனமா இருக்கணும். சரிம்மா, ஸ்வேதா காதல் ஏதாவது விழுந்துற போது நம்ம அப்புறமா பேசிக்குவோம். எனக்கு கல்யாண ஆசை இருந்தாலும் என்னெல்லாம் யாரு கல்யாணம் பண்ணிக்குவான்னு நான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப ஒரு நல்லவரு தானா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் நிலைக்கணும்னா மாப்பிள்ளை அண்ணன் மேடியும் நல்லா இருக்கணும். அவர் சீக்கிரமா குணமாகி எல்லார் போலயும் இயல்பான வாழ்க்கை வாழணும். என் வேண்டுதலை நீதான் நிறைவேற்றணும் தாயே.
கோவிலுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையே. 3 பேரும் சேர்ந்து ஸ்வேதாவை நல்லா அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காளுங்க. எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காளுங்கன்னு புரியலையே. போலாமா? போலாம். ஒரு வழியா ஸ்வேதா கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டோம். ஸ்வேதாவுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்காளுங்க. ஸ்வேதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு இவளுங்க நல்லவங்க இல்லையே. இதுல ஏதோ உள்வேலை இருக்கு. என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்னங்க என்னங்க என்ன கல்பனா, என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்க? என்ன விஷயம்? இருங்க சொல்றேன். பிரகாஷ், ராகினி, பிரீத்தி, எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இதோ வரேன் அத்தை. என்னம்மா? என்னத்த? ஃபர்ஸ்ட் எல்லாரும் உட்காருங்க, அப்புறம் சொல்றேன். கௌதமும் மாதவனும் ஸ்வேதாவை மீட் பண்ணி பேசிட்டாங்களாம். அப்படியா? ஸ்வேதாக்கு மாதவனை ரொம்ப பிடிச்சு போச்சாம். இப்பதான் கௌதம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். ஸ்வேதாக்கு மாதவனை பிடிச்சிருச்சுன்னு சொன்ன உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, அந்த ஸ்வேதா பெரிய உலக அழகி. அவ மாதவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. உனக்கு ஸ்வேதாவை பிடிக்கலங்கிறதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசாத பிரகாஷ். மாதவனுக்கு ஸ்வேதாவை பிடிச்சிருக்கு. அதை தாண்டி பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்ல. மாம், மாதவ், உன் மகாலட்சுமிய நீ பாத்தியா? உனக்கு பிடிச்சிருக்கா? எஸ் மாம். என் பையன் முகத்துல சந்தோஷத்தை பாருங்க. ஏங்க, ஸ்வேதா வீட்டுக்கு போய் நம்ம சம்பந்தம் பேசிடலாமா? பேசலாமே. கௌதம், என்னம்மா? நீ ஸ்வேதா வீட்டுக்கு போன் பண்ணி நாங்கெல்லாம் பொண்ணு பார்க்க வரோம்னு சொல்லிடு. சரிம்மா, இதோ ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சூப்பர்னா. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸ்வேதாக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஸ்வேதாக்கு என்ன பிடிச்சிருக்கு? மாப்பிள்ள அண்ணன் ரொம்ப பாவம். நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையோட அண்ணனை நல்லா பாத்துக்கணும். அம்மா, கோயில்ல எங்க மாட்டிப்போமோன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சுமா. எப்படியோ கோயில்ல தப்பிச்சிட்டோம். கோவில்ல நடந்தது ஒரு ஆரம்பம் தான் பூமிகா. இனிமேதான் பொண்ணு பாக்குறது, துணி எடுக்கிறது, நிச்சயம், கல்யாணம்னு பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறோன்னே தெரியல. எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும். நமக்கு வேற வழி இல்ல. அம்மா, கௌதம் கால் பண்றான். பேசு. பேசு. சொல்லு கௌதம். பூமிகா, எங்க அப்பா அம்மா, எங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே மாதவனை கல்யாணம் பண்ணிக்க ஸ்வேதா சம்மதிச்சதுல ரொம்ப 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 சந்தோஷம். அப்படியா? ஆமா, இப்போ எல்லாருமே குடும்பமா உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர்றோம். எப்ப வரீங்க? நாங்க வரும்போது உனக்கு கால் பண்ணி சொல்றேன். பொண்ணு பார்க்கறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நீங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரி கௌதம், தேங்க்யூ. ஓகே, பாய். பாய். அம்மா, இப்பதான் ஒரு கண்டம் முடிஞ்சதுன்னு சொன்னோம். அதுக்குள்ள அடுத்த கண்டம் ஆரம்பிச்சிருச்சுமா. கண்டமா? கௌதம் என்ன சொன்னாரு? அவங்க குடும்பத்தோட ஸ்வேதாவை பொண்ணு பார்க்க ஒட்டு மொத்தமா வராங்களாம்.
எப்படியாவது இத சமாளிச்சாகணும். ஆமா, இனிமே நமக்கு சவாலே சமாளிதான். அம்மா, ஸ்வேதாவை கூப்பிட்டு விஷயத்த சொல்லிடுமா. கூப்பிடு கண்மணி. ஸ்வேதா, ஏய் ஸ்வேதா. இது வரேம்மா. அம்மா சொல்லுங்க. ஸ்வேதா, நீ ஒரு அதிர்ஷ்டக்காரி. உன்னை பொண்ணு பாத்துட்டு போன மாப்பிள அவங்க வீட்ல உன்னை பத்தி சொல்லிட்டாரு. எல்லாரும் உன்னை பொண்ணு பார்க்க நம்ம வீட்டுக்கு வர போறாங்களா? என்ன ஸ்வேதா, இந்த விஷயத்த கேட்டு சந்தோஷப்படாம உம்முன்னு இருக்க? இல்ல, மாப்பிளைக்கு என்ன பிடிச்சிருச்சு. ஆனா மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு என்ன பிடிக்கணுமே, அதுதான் எனக்கு பயமா இருக்கு பாட்டி. என்ன ஸ்வேதா நீ? மாப்பிள்ள அம்மாக்கு உன்னை பிடிக்காமலா குடும்பத்தோட சேர்ந்து பொண்ணு பார்க்க வராங்க? அதெல்லாம் அவங்களுக்கு உன்ன பிடிச்சிருக்கும். பொண்ணு பார்த்து முடிச்சதும் நிச்சயத்தை பத்தி பேசுவாங்க. நீ வேணா பாரு. அப்புறம் ஸ்வேதா, இனிமே நீ வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். எல்லா வேலையும் நாங்களே பாத்துக்கிறோம். நீ நல்லா ரெஸ்ட் எடு. அப்பதான் பொண்ணு பார்க்க வரும்போது உன் முகம் நல்லா பிரகாசமா இருக்கும். சரியா? சரிம்மா. அடுத்த கட்ட நாடகத்துக்கு ரெடி ஆவோம். யாரா இருக்கும்? ராகினி. சொல்லு ராகினி. அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயமா? மாதவன் தேடிட்டு இருந்த பொண்ணு ஸ்வேதா மாதவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டா. அப்படியா? என்னடி சொல்ற? ஆமாமா, கௌதமும் மாதவனும் இன்னைக்கு கோயிலுக்கு போய் ஸ்வேதாவை பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்க. ஸ்வேதா கிட்ட பேசிட்டு வந்ததுல இருந்து மாதவனை கையில பிடிக்க முடியலமா. தலகால் புரியாம சந்தோஷத்துல வானத்திலே பறந்துட்டு இருக்கான். இங்க ஓடுறான், அங்க ஓடுறான், கண்ணாடி முன்னாடி நின்னு தலையை திரும்ப திரும்ப கழிச்சு கழிச்சு சீவுறான். சட்டைய மாத்தி மாத்தி போட்டு பார்த்துட்டு இருக்கான். நல்லா இல்ல. வேற கிறுக்கு பயலுக்கு வந்த வாழ்வ பாரு. ராகினி, மாதவன் கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கௌதம் சொல்றான் அது இதுன்னு நீ யாரையும் நம்பாத. ஏன்னா மாதவன் கல்யாணத்தை வச்சுதான் கௌதம் ஸ்ருதி கல்யாணம் இருக்கு. பொண்ணு பார்க்க நீயும் போ. மாதவனுக்கு பாத்துருக்கிற பொண்ணை பாரு, என்ன ஏதுன்னு விசாரி. கௌதம்க்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன நெருக்கம்னு பாரு. எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்துட்டா அதனால நம்ம ஸ்ருதி வாழ்க்கை தான் இதனால பாதிக்கப்படும். எனக்கு தெரியுமா, நான் பாத்துக்கிறேன். ஸ்வேதா குடும்பத்தை பத்தி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு தெரிஞ்சுக்கிறேன். நான் வைக்கிறேன். என்னங்க? என்ன கல்பனா? நம்ம மாதவனுக்கு அவன் விரும்புற பொண்ணு கிடைச்சிட்டா தங்க காசை உண்டியல போடுறதா வேண்டிக்கிட்டேன். அதான் மாதவனை கல்யாணம் பண்ணிக்க அந்த பொண்ணு சம்மதம் சொல்லிடுச்சுல்ல. இனிமே மாதவன் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. அதான் இந்த காசை கொண்டு போய் கோயில் உண்டியல போட்டுட்டு வேண்டுதலை முடிச்சிட்டு வரலான்னு இருக்கேன். நீங்களும் என் கூட வரீங்களா? கண்டிப்பா வரேன்.
அதுக்கு முன்னாடி ஸ்வேதா கிட்ட நம்ம 2 பேரும் போய் பேசுவோமா? மாதவனை அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டுருவோம். அதான் கௌதம் ஸ்வேதா கிட்ட மாதவனை பிடிச்சிருக்கான்னு கேட்டான்ல. அவன் கேக்குறதும் நீ கேக்குறதும் ஒன்னாயிடுமா? நீ மாதவனை பெத்தவல்ல, கண்டிப்பா மாதவனை கட்டிக்க போற நீ தான் போய் கேட்கணும். அவ்வளவுதானங்க. இப்பவே கௌதம் கிட்ட நம்பர் வாங்கி ஸ்வேதா கிட்ட போன் பண்ணி பேசிடுறேன். பேசு, போன் பண்ணி. ஸ்வேதா, அம்மா, நம்ம தெரு முக்குல ஃபேன்சி ஸ்டோர் இருக்குல்ல, நீ அங்க போய் நல்ல டிசைன் இருக்கிற மாதிரி கப்பன் சாசர் 6 இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வா. நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரவங்களுக்கு அதுலதான் டீ கொடுக்கணும். சரிம்மா. இந்தா பணம். கௌதம், என்னம்மா? எனக்கு ஸ்வேதா கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட யாருக்காவது போன் பண்ணி கூட. சரிம்மா. கௌதம் கால் பண்றாரு. பூமிகா, 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 பூமிகா. மா, குளிச்சிட்டு இருக்கேம்மா. நாமளே எடுப்போம். ஹலோ. ஹலோ பூமிகா. நான் பூமிகா இல்ல தம்பி, அவ அம்மா பேசுறேன். ஹாய் ஆண்டி. ஆண்டி பூமிகா இல்லையா? அவ குளிச்சிட்டு இருக்கா. அவ வந்த உடனே உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன். இப்ப போனை வச்சிருட்டா? ஆண்டி ஆண்டி 1 செகண்ட். நான் பூமிகா கிட்ட பேச கால் பண்ணல. எங்க அம்மா ஸ்வேதா கிட்ட பேசணுமா, அதுக்காக தான் கால் பண்ணேன். ஓ, உங்க அம்மா பக்கத்துல இருக்காங்களா? இருக்காங்க ஆண்டி. அவங்க கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன், நான் ஒரு 2 வார்த்தை பேசிக்கிறேன். இதோ அம்மா, பூமிகாவோட அம்மா பேசுறாங்க. நான் மாதவன் அம்மா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நான் தான் ஸ்வேதாவை வளர்த்த அம்மா. பெத்த அம்மானே சொல்லுங்க. அந்த அளவுக்கு உங்க பொண்ணை வளர்க்கற மாதிரி ஸ்வேதாவை நீங்க பார்த்து பார்த்து வளர்த்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் ஸ்வேதாவை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமா? ஸ்வேதா எனக்கு 2வது பொண்ணா இருக்கிறதுனாலதான் நான் ஒரே பொண்ணோட நிறுத்திக்கிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு ஸ்வேதா மேல பாசம். கிரேட் மதருங்க நீங்க. எல்லா மதருக்கும் நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கீங்க. ஐயோ, என்ன ரொம்ப புகழாதீங்க. ஐயோ, நிஜமா தாங்க சொல்றேன். அடுத்தவங்க பொண்ண தான் பொண்ணு மாதிரி வளர்க்கறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுங்க. எனக்கே உங்களை பார்க்கணும் போல இருக்கு. நாம ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோங்க. மீட் பண்ணிருக்கோமா? எப்போங்க? நானும் என் பொண்ணும் உங்க ஏடிஎம் கார்டை குடுக்கறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்தோமே. நீங்க கூட எங்களுக்கு வெள்ளி குங்குமச்சிமிழ் கொடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கா? ஓ, அது ஆமா, அது நீங்க தானா? ஞாபகம் வந்துருச்சு. கொஞ்சம் ஸ்வேதா கிட்ட போனை கொடுக்கறீங்களா? நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணுமே. தோ குடுக்கறேங்க. ஸ்வேதா அம்மா. ஸ்வேதா அம்மா. ஸ்வேதா, எங்க போற? கடைக்குமா? நீங்க தானே கப்பு வாங்கிட்டு வர சொன்னீங்க. அது அப்புறம் போய்க்கலாம். உன்னை கட்டிக்க போற மாதவனோட அம்மா பேசுறாங்க. இந்தா பேசு. என்ன யோசிக்கிற? பேசு. அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. பயப்படாத, அவங்க என்ன உன்னை கடிச்சிடவா போறாங்க. பேசு. ஹலோ, யார் பேசுறது? நான் ஸ்வேதா அம்மா. நான் யார் பேசுறேன்னு தெரியுமா? ஓ, வருங்கால மாமியார் பேசுறேன். அம்மா, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏதாவது பேசு. அம்மா, கப்பன் சாசர் வாங்க கடைக்கு போனோம். ஐயோ, இதுக்கு நீ பேசாமலே இருந்திருக்கலாம். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உன் கண்ணத்துல ஓங்கி
ஒரு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. நேர்ல வந்து கொடுக்கட்டுமா?